Hi, today I want to talk something in Tamil, okay? And also I'll talk about the same thing in English after explaining it in Tamil, okay? Alright. Okay, ஒரு விதமான மோனோ ஆக்ட் பார்க்குறீங்களா? மெடிடேஷனுக்கு முன்னாடி தான் எப்பவும் மெடிடேஷன் சொல்லி தரும்போது கண்ணை மூடுங்க, உட்காருங்க, கையை வந்து முட்டையில் வைங்க, மூச்சு இழுத்து விடுங்க, இப்படி சொன்ன டாக்டர் ஃபீலிங் வரும். டாக்டர் இதே தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஏன் இப்படி சொல்கிறாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? டாக்டர் வந்து நிதானமாக இருக்கும்போதே ஸ்டெத்தை வச்சு பார்க்கலாமே, ஏன் வந்து மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொல்கிறார்? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு மோனோ ஆக்ட் மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறீங்களா? பாருங்க, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஏ பி வச்சுக்கலாம். மிஸ்டர் ஏ வந்து மிஸ்டர் பி கிட்ட சொல்கிறார், மிஸ்டர் பி, நீங்கள் இந்த ஊரில் இல்லை, இந்த ஊருக்காரங்க இல்லை, இந்த ஊருக்கு போயிருக்கேங்க. மிஸ்டர் பி ரிப்ளைஸ், எந்த ஊருக்காரங்க? எங்கேருந்து வந்திருக்காங்க? சாரி, எங்கேருந்து வந்திருக்கேன். எப்போ அந்த ஊரில் என்ன? மிஸ்டர் ஏ, இல்லை நீங்கள் இந்த ஸ்டேட் இல்லை, அந்த ஸ்டேட். மிஸ்டர் பி, எந்த ஸ்டேட், எப்போ? மிஸ்டர் ஏ, இல்லை நீங்கள் அந்த ஸ்டேட் இல்லை, இந்த ஸ்டேட், இந்த ஊர், அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ், இந்த போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ். பொறுமையாக இருங்க மிஸ்டர் ஏ, என்ன சொல்கிறீங்க? இப்போதான் மேலே யூபி சொன்னீங்க, அப்புறம் கசியாபாத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் போயிட்டீங்க, அப்புறம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து சடார்னு குஜராத் வந்தீங்க, அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் மேலே போய் ஜோத்பூர் போனீங்க, அப்புறம் அங்கேருந்து ஹரியானா, அங்கேருந்து பஞ்சாப், அங்கேருந்து அப்படி பல வகையில் பல இடம் சொல்கிறீங்களே. நான் என்ன எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளா? நான் ஒரே ஒரு சிங்கிள் பர்சன். நான் எப்படி இத்தனை இடங்களில் நிறைந்திருக்க முடியும், இல்லையெனில் மறைந்திருக்க முடியும்? மிஸ்டர் ஏ சொல்கிறார், இல்லை பி, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் இந்த ஊரில் இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க. பி வந்து சொல்கிறார், அப்படியா ஏ அவர்களே? எப்பொழுது, என்னைக்கு, வீடு எங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு, எதிர்த்து வீட்டுக்காரங்க யாரு, எந்த வருஷம்? மிஸ்டர் ஏ ரிப்ளை பண்ணுறாரு, இல்லை உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அநேகமாக கர்நாடகாவில், இல்லை அதுக்கு மேலே கோவாவில் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணீங்க, பெனூலிம், அங்கே. மிஸ்டர் பி ரிப்ளை பண்ணுறார், ஒரு இடத்த ப்ரௌஸ் பண்ணால் அது இடம் ஆயிடுங்களா? ஒரு இடத்த சர்ச் பண்ணால் அந்த ஊர்க்காரவங்கள ஆயிடுவாங்களா? மிஸ்டர் ஏ, நான் உங்களுக்கு கயிறு கட்டி வச்சுருக்கேன் பி, அதில் நாங்கள் வகையாக மாட்டுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊர்க்காரவங்க தான். நீங்கள் வெளியில் அங்கே இங்கே சுற்றுனீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிப்போம். மிஸ்டர் பி ரிப்ளை பண்ணுறார், மிஸ்டர் ஏ, எந்த வருஷம், எப்போ, என்னைக்கு, யாரோட, எங்கே, அம்மா அப்பா யார், சொந்தக்காரங்க யார், அதெல்லாம் எங்களுக்கு மிஸ்டர் ஏ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்ககிட்ட எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த ஊர் தான். மிஸ்டர் ஏ பி ரிப்ளை பண்ணுறாங்க, அப்படியா மிஸ்டர் ஏ? உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக என்ன தெரியும்?
மிஸ்டர் ஏ 10 வருஷமா 10 வருஷமா நீங்கள் என் கூட இருந்தீங்களா? இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியும். நான் உங்களை எல்லா வகையிலும் நோட் பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? 10 வருஷம் எங்கே, எத்தனை இடத்துக்கு, எப்போ போயிருக்கு, என்ன ரெக்கார்டு இருக்கு, யார் கூட இருந்தாங்க, நீங்கள் சொல்கிற ஊரில் இருந்தவங்க யாராவது காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை நான் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கேனா? அதாவது மெடிடேஷன்றது இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதாவது உங்களை நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் மெடிடேஷன். மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பியோட கான்வர்சேஷன் பார்த்தீங்க. மிஸ்டர் ஏ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்தவித ஆதாரமும் இல்லை, எந்த விதமான அடிப்படையான விஷயங்களும் இல்லாமல் மிஸ்டர் ஏ வாதம் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் பி அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதில் நீங்கள் ஏ அப்படிங்கிறவரை எப்படி பார்க்குறீங்க, பிங்கிறவரை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எந்தவித அடிப்படையான விஷயங்களும் இல்லாமல், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரே விஷயத்த மறுபடி ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ஒரே விஷயத்த பல இடத்த சொல்லிட்டு இருக்காரு. பி என்ன சொல்றாங்க, அவங்க கேட்குற எந்த கேள்விக்கும் ஏ கிட்ட பதில் இல்லை. இது மாதிரி தாங்க மெடிடேஷன். அதாவது ஒரு விஷயத்த நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க கேட்கணும், அது எந்த வகையில் அது நியாயமானது, எத்தனை நாள் நீங்க அதை வச்சிருக்க முடியும், எத்தனை நாள் அதை வச்சு நீங்க மனசுக்குள்ள போட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்க முடியும். இதுதான் மிஸ்டர் பியோட நிலைமை. அதாவது ஏ குற்றம் சாற்றி கொண்டே இருக்கிறார். பி அதை மறுதளிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஏ பண்ற வாதம் உலகத்துக்கு முன்னாடி வரும்பொழுது ஒன்றுமே இல்லாம போகிடும்ன்றது ஏக்கு புரியவில்லை. பியும் மறுதளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பி கிட்ட வேற எந்த விஷயமும் சொல்றதுக்கு இல்லை. இது மாதிரி தான் மெடிடேஷனும். உங்களுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் வரும்பொழுது ஒரு விஷயம் உங்களை செய்ய சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும், இன்னொரு விஷயம் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க எது செஞ்சா உங்களுக்கு நல்லதாகவும் நியாயமாகவும் நேர்மையானதாகவும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஏற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற விஷயங்களை நீங்கள் பண்ணணும். மெடிடேஷன் செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ் மனநிலைக்குள்ள நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். அப்படி செல்லும் பொழுது ஏகப்பட்ட எண்ண அலைகள் உண்டாகும். அந்த மாதிரி எண்ண அலைகளில் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் முதல்ல உங்ககிட்ட இருக்கிற எண்ணங்கள் அதிகம், அதையும் தாண்டி பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் கருத்து மோதல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் சிக்கியிருப்பீர்கள். இது எல்லாம் தாண்டி நீங்கள் உங்களுடைய ஆழ்நிலை மனதிற்குள் பயணம் செய்ய வேண்டும். அது ரொம்ப கடினமான விஷயம். அது தினம் செய்ய அது பழகிடும். உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் கிளியராக உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது இது தேவையானது, இது தேவையில்லாதது, இதுக்கான கால அளவு இவ்வளோ, இது இத்தனை குறுகிய காலங்களில் சுருக்கமாக செய்ய வேண்டிய விஷயம், இது இத்தனை கால அளவு எடுக்கும், அதற்குண்டான நேரம் வேறு, அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் வேறு. இது மாதிரி பலதரப்பட்ட வினாக்களும் அதற்கான பதில்களும் நீங்கள் கேட்டுக்கிட்டே போவீங்க. அந்த பதில் கிடைக்கிற வரலையும் அது நீண்டுக்கிட்டே போகும். அதுதான் உங்கள் மனத்திற்குள் உண்டாகிற மிகப்பெரிய எழுச்சி. நீங்கள்
தியான நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விதமான விஷயங்களை எல்லாம் தாண்டி தான் உள்ளே போகணும். நேரடியாக போயிட்டு கண்ணை மூடி உட்காந்து எதுவுமே இல்லை எனக்கு, எனக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லை, அது துறவு நிலையை மேற்கொண்ட முனிவர்களுக்கு மட்டுமே சாரும். துறவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் துறந்து விட்டு அவர்களுக்குன்னு எந்த பணியும் இருக்க போவதில்லை. அனைவரும் உட்கார்ந்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதற்கான யோசிக்கக்கூடிய அளவிற்கான விஷயங்கள் அவர்களுக்கு இல்லை. ஏனெனில் எல்லாம் துறந்து விட்டாகிவிட்டது. அதனால் அவங்களுக்கு எல்லாமே எளிது. எங்க போய் சாப்பிடணும், எதற்கு சம்பாதிக்கணும், யார் இருக்காங்க குடும்பத்தில், அவங்கள என்ன பார்க்கணும், இது மாதிரி எந்தவித சமிஞ்ஞையும், அதாவது எந்தவித சைனும் கிடைக்காம இருக்காது. ஃபர்ஸ்ட் துறவு மேற்கொண்டாகி விட்டது அப்படின்னு வரும்பொழுது அது மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஸோ துறவு நிலை மேற்கொண்டவர்களுடைய தியானம் நிலை வேறு. எதையும் துறக்காமல் சம்சார வாழ்க்கையில் அகப்பட்டு கொண்டிருக்கும் சாதாரண மக்கள் நிலை வேறு. நான் சில விஷயங்களை உள்நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதிற்குள் உண்டாகக்கூடிய பல கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் தியான நிலையில் உருவாகிறது. அதை எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். பல பேருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு, மது அருந்தும் பழக்கம் உண்டு. இதை சொல்லும் பொழுது சில பேர் மிகவும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது நான் மது அருந்தினேன் அப்படி என்று சொல்லும் பொழுது அதற்கு மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு வந்து மிக பெரிய அளவில் அதற்கான காரியங்களை உண்டாக்கி அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அதை பெரிதுபடுத்தி விகாரமாக்கி விஷயங்களை மேற்கொள்கிறார்கள். என்றோ என்னைக்கோ தங்களுடைய கணவர், தங்களுடைய மனைவி அவர்களுடன் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் பொழுதோ இல்லையெனில் ஏதேனும் சுற்றுலா செல்லும் பொழுதோ மிக கடும் குளிரான சமயத்திலோ எடுத்துக்கொண்ட விஷயங்களை மிகவும் பெரிதாக்கி அதற்கு பல வகையான அலங்காரங்கள் சூட்டி அழகு பார்த்து சில பேர்கள் அதில் சுகம் காண்கிறார்கள். அவர்களுடைய நிலை வேறு. மது அருந்துதல் கூடாது, புகைப்பிடித்தல் கூடாது. இது எதற்கு முக்கியம் என்பது பின்வரும் காட்சி தொகுப்பில் விளக்குகிறேன். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்களுடைய உடன்பிறவா சகோதரி. வணக்கம்.